ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் சமையல் பண்ணுறனோ பண்ணலையோ, எனக்கு வேலை நடக்குதோ நடக்கலையோ, நம்ம காக்காக்கெலாம் ஸ்நாக்ஸ் ரெடியாக வைக்கணும். இல்லைன்னா வந்து கத்துன்னு கத்துவார். இப்போ முறுக்கு கொடுத்த பின்னா தான் வாங்கிக்கிட்டு, இப்போ இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தண்ணியில் முக்கி சாப்பிடுவார். இப்போ நான் கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசினா பக்கத்தில் வரமாட்டார். கேமரா ஆஃப் பண்ணால் இந்த தண்ணிக்குள்ளே இந்த முறுக்கை போட்டு முக்கி முக்கி சாப்பிடுவார். அதனால் நான் எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு லேட்டானாலும் என்ன பண்ணாலும் என் தங்க பிள்ளைங்க, எங்கள் காக்கா, என் பித்ருங்களுக்கு கரெக்டாக நான் அந்த நேரத்தில் ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு எப்போவுமே என்கிட்ட பிஸ்கெட்டும் ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் இருக்கும். இவங்களுக்காகவே நான் வாங்கி வைப்பேன். ஃபஸ்ட்டுலாம் என் பேத்திக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன். இப்போ வந்து என் தங்க பிள்ளைங்க, எங்கள் காக்கா பிள்ளைங்கன்னு இல்லை, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி வந்து என்ன நான் இருக்கேன் நீ தனியாக இல்லைன்னு இன்னும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாயில் முறுக்க வச்சுக்கிட்டு தண்ணிக்காக வெயிட்டிங். நானுமே காலையில் எழுந்து என்ன சமையல் பண்ணலாம், ஏது சமையல் பண்ணலாம், அந்த கன்ஃபியூஸ்லேயே காக்காவுக்கு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு பாசி பயிரை வேக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சமாக முட்டைக்கோசு பொரியல் பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம் முட்டைக்கோசு போட்டு பொரியல். எனக்குமே இவங்க ஒரு நாள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வரல நான் வேலைக்கு போகிறதுக்குன்னா வரலன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். வந்துட்டு போனால் தான் எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். சோறும் வெந்துட்டு சோறை வடிக்கிட்டா மாவை பிசையலாம், சோறை வடிக்கலைன்னா பம்பாயிரும். மாவை அப்புறமா பிசையலாம். கேஸ் அப்படி சாப்பாடை வடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் சமையல் முடிஞ்சிட்டு அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாசி பயிறு ஸ்நாக்ஸும் ரெடி. ஏதோ கிண்டணும், எந்த கரண்டி போட்டு கிண்டா என்ன. இன்னைக்கு எங்கள் கிச்சனில் என்னென்ன வேலை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? பாசி பயிறு ஸ்நாக்ஸ், சுண்டல், இரண்டாவது அவுல் உப்புமா, போஹா. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே டீ போட்டேன், சரிங்களா. சப்பாத்தி, சுட சுட சாதம், முட்டைக்கோஸ் பொரியல். இது எங்கள் பிஸ்கிக்கு சிக்கன் ரைஸ். இது நேற்று நைட்டில் வச்ச வெள்ளை கொண்ட கடலை கிரேவி. இது இப்போ சாப்பாடு காய்க்கும். அவ்வளவுதான். இனி இதுக்குள்ள க்ளீன் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு பெறப்பட வேண்டியது தான். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்காக்கு சோத்தை வச்சாச்சு, மனுஷனுக்கு சோத்தை வச்சாச்சு, கொடையை தூக்கி நம்ம பெறப்பட்டாச்சு வேலைக்கு. இந்த பக்கம் ஒரு தொப்பை பிள்ளையாரு ஓம் நம சிவாரு, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பெறப்பட்டாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். ரொம்ப நேரம் ஆயிட்டு ஓடணும் இப்போ. பாய், டாடா, லவ் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? காலையில் கொஞ்சம் வந்து நான் பாசி பயிறு சுண்டல் பண்ணேன். அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, வேலைக்கு போகணும் நேரத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு என்ன ஆகிட்டுனா கடுக்குன்னு ஆகிட்டு. அதனால யாரும் சாப்பிடல. இப்போ நைட் ஆகிட்டு. இதை போய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை இப்போ நம்ம கிரேவி வச்சிடலாம். காலையில் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் குக்கரில் போட்டிருந்தா சீக்கிரம் வெந்திருக்கணும். இந்த கடையில் வச்சனால வேகலை. இதை இப்போ வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம கிரேவி பண்ணி இந்த சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்றலாம். ஓகே. இந்த கிரேவி வைக்கிறதுக்கு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துட்டேன், பச்சை மிளகா, வெங்காயம். நம்மள்ட்ட கருவேப்பிலையும் இல்லை, மல்லிகை குலையும் இல்லை. எப்போவுமே பயிர் குழம்புக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டால் நல்லா குழம்பு மணமாக வரும். கடுகு. நான் எப்போவுமே இந்த சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, அவ்வளோதான். இதை அள்ளுறேன்னு அதை அள்ளிடுவேன், அதை அள்ளுறேன்னு இதை அள்ளிடுவேன். கண்ணும் தெரிய மாட்டுக்கு வயசாகிக்கிட்டு போகுது. என் வீட்டில் எப்போவுமே சாப்பாடு பொருள் வேஸ்ட் ஆகாது. என் மருமகா கூட எப்போவுமே எந்த சாப்பாடும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. என் வீட்டில் சாப்பாடு பொருளை நொறுநாட்டியும் காட்டி வேஸ்ட் பண்ணுறது என் வீட்டுக்கார் மட்டும்தான். உப்பை போட்டுருவேன், அப்போ தான் சீக்கிரம் நல்லா வெந்து குழஞ்சி வரும். நான் 3 நாள் குழம்பு 4 நாள் குழம்பு கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சுண்டி வச்சு நான் சாப்பிடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். சேம் என் மருமகளும் அப்படி தான். உப்பு போடுறதுனால தக்காளி வெங்காயம் சீக்கிரம் குழஞ்சிட்டு, தனியா பவுடர், காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா மணத்துலேயே மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகி கூட ஒரு குத்து சோறு வச்சு சாப்பிட தோணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டில் டின்னர். எப்படி ஒரே கல்லில் 2 மாங்காய். நம்ம ஒரு பொருளும் வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம். அந்த வலி வேதனை தெரியுறவங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ தாங்க. இதை அப்படியே 3 விசில் வச்சு எடுத்தால் சூப்பர் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவிக்கு காம்பினேஷனாக போட்டி போடுற மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை. உருளைக்கிழங்கு எல்லா சாப்பாடும் கூட மேட்ச் ஆகும். ஏன் ரசம் சாப்பிட்டது கூட மேட்ச் ஆகும். ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். உருளைக்கிழங்கு மட்டும்தான் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் மூடிடலாம். சப்பாத்தியும் சுட்டுடலாம்.
அதையும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த 3 அடுப்பு இருக்கனால இந்த பக்கம் சப்பாத்தி, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு, டக்குன்னு நமக்கு வேலை முடியுது. அந்த 3 அடுப்பு இருக்கனால உள்ள சப்பாத்தி, உள்ள கூட்டு, உள்ள கறி, உள்ள பொரியல் வச்சு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடும். ஓப்பன் பண்ணிடுறது பார்த்தீங்களா, நம்ம குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்ம சமையல் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வோடையும் கொஞ்சோண்டு லவ்வோடையும் இன்னும் கொஞ்சம் நிறைய லவ்வோடையும் இந்த பதிவை முடிக்கிறேன். பிடிச்சால் சப்போர்ட் பண்ணுங்க. யார் யார் வீட்டிலலாம் 3 பர்னர் கேஸ் இருக்கு சொல்லுங்க, யார் யார் வீட்டில் 2 பர்னர் கேஸ் இருக்கு சொல்லுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். என்ன செய்யணும், ஸ்டவ்வோடையும் லவ்வோடையும் பதிவை முடிச்சாச்சு. நீங்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, லைக் பண்ணுவீங்களா? பாய். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தாங்க. லவ் யூ.